ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம். ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பேசுகிறாங்க ஒருத்தரை பற்றி. இவரோட வாய்ஸை கேட்டாவே அப்படி வெறுப்பாகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது, யாரை பற்றி பேசுகிறாங்க? அப்படி யாரோட வாய்ஸ் அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, அதுவும் சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. பார்த்தா ஆர்னவ சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு வந்துட்டு இவரை கண்டாவே பிடிக்கல, இவரோட வாய்ஸை கேட்டாவே பிடிக்க மாட்டேதான். நிறைய பேர் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட வாய்ஸில், அவர் வாய்ஸ் நல்ல வாய்ஸ் தான், பட் கேரக்டர் வெளியில் அந்த மாதிரி போட்டு ஆனதுனால பிடிக்க மாட்டேன். சரி, இப்போ அது மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யா என்ன சொல்கிறேன், நேற்று ஒன்று நோட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. என்னென்னா நேற்று வந்து ஒரு சாங் ஒன்று ஏதோ போட்டாங்கல்ல, அவங்க 2 சாங் போட்டாங்கல்ல புதுசாக படத்தில். அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது எல்லோரும் வந்துட்டு அந்த பாட்டை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்களே, அதில் ஆர்னவ் ரொம்ப ஓவராக வந்து ரசிச்சுட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருந்தார். அதை வந்து சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க ஒரு சாங் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லிரிக்ஸ் கேட்போம், டியூன் கேட்போம். ஆனால் அவர் என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறதுக்கு அதை வந்து நடிக்கிறத பார்த்துனா அப்படி இப்படி ஒரு மாதிரி அவங்க பண்ணுவாங்களோ ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரி பண்ணி கலாய்க்கிறாங்க. ஜாக்லின் செம்மையை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது கூட பரவாயில்ல சௌந்தர்யா, நேற்று நானும் முத்துக்குமார்னா அங்கே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்தார். எஸ்கியூஸ் மீ, தேங்காய் சதமும் மாங்காய் பற்றியும் கிடைக்குமான்றாரு. நாங்கள் அங்கே ஒன்று செஞ்சு வச்சு ரெடி பண்ணி எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் எனக்கு புரியல. அப்படியே நான் வந்து முத்து நானும் பார்த்துக்கிட்டோம். அப்போ முத்து சொன்னார், பரவாயில்ல விட, எனக்கு எரிச்சலாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொன்னான். யார் மச்சா இவர் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ரீஎன்ட்ரி கொடுக்காம இருந்திருக்கலாம் போல இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக மான மரியாதை எல்லாமே மிச்சமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி அழுகுறாப்புல, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னை எல்லோரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது போல, பெண் குழந்தை இருக்குது போல இருக்குது. அந்த குழந்தைய விட்டுட்டு வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் பயங்கரமான இஷ்யூ ஆக்கியிருக்கு. இப்போ கடைசியில் வந்து முதலுக்கு மோசன்ற மாதிரி அன்ஷிதாவும் இப்போ வந்து இவர்கிட்ட பழகிறது கிடையாது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதனால் மனுஷன் இப்போ வந்து தனி மரமாக நிற்கிறாப்புல. அதுக்கு தான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணுன்றது. இப்போது உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆர்னவோட விஷயங்கள் எப்படி இருக்குது? இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து இன்னும் அவரோட பேர் ரொம்ப டேமேஜாகவும் ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் ஃபீலும் பண்ணுறாங்க, பாவமாக இருக்குங்க அவரை பார்த்தா அப்படின்னு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.